கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல ஒரு காலை வேளையிலும் இந்த மகிழ்ச்சியான ஆராதனை நேரத்தில் கர்த்தரை நாம் உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாக சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இந்த ஆராதனை நேரத்தில் அவர் நம்மோடு கூட இடைபடுவார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிக்கணும்னு சொல்லி வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா! ஆகவே நல்ல வாய்களை திறந்து நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக கர்த்தரை நம்ம பாடி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே, என்மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். இந்த உலகத்தில் நம்ம மீது மிகுந்த அக்கறை உள்ள, நம்ம மீது கரிசனை உள்ள ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! யார் விலகினாலும், யார் மறந்தாலும், யார் நம்மை விட்டு தூரம் போனாலும் அவர் நம்மை விட்டு விலகாத நேசராக இருக்கிறார். ஹல்லேலூயா! எல்லாரும் இணைந்து இந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய அன்பை உணர்ந்து நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என்மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என்மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. என் தாயை விட, என் தந்தையை விட, நான் நேசிக்கும் யாரையும் விட, என் தாயை விட, என் தந்தையை விட, நான் நேசிக்கும் யாரையும் விட, அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என்மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, ஹல்லேலூயா! என்மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. மோசேயை கூடைக்குள்ளே பெற்ற தாயை விட்ட போது காத்தது உம் அக்கறை அல்லவா? மோசேயை கூடைக்குள்ளே பெற்ற தாயை விட்ட போது காத்தது உம் அக்கறை அல்லவா? தானியேலை கெபிக்குள்ளே காக்கவில்லையா? யோனாவை மீனுக்குள்ளே காக்கவில்லையா? தானியேலை கெபிக்குள்ளே காக்கவில்லையா? யோனாவை மீனுக்குள்ளே காக்கவில்லையா? எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறையுள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசு வல்லவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறையுள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே. அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என்மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என்மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையாதபடிக்கு கர்த்தர் அவர்கள் மேல வச்சிருந்த அக்கறை, அவங்க மேல வச்சிருந்த கரிசனை, அந்த பஞ்ச காலத்திலும் அவர்களை போஷித்தாரே, அவர்களை காப்பாற்றினாரே. அந்த தேவன் உங்கள் மீது என் மீதும் அக்கறை உள்ளவராய் அவர் இடத்துல கடந்து வந்திருக்கிறார். சாரிபாத் விதவை
விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையாமல் காத்தது உம்மக்கரை அல்லவா. சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையாமல் காத்தது உம்மக்கரை அல்லவா. எலியாவை காகம் கொண்டு போஷிக்கவில்லையா, தண்ணீரை ரசமாக மாற்றவில்லையா. எலியாவை காகம் கொண்டு போஷிக்கவில்லையா, போஷிக்கிறவர் தண்ணீர் காப்பாற்றுகிறவர், அக்கறை உள்ளவர். எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறையுள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசு வல்லவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறை உள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே. அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே. அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே. மறுதலித்த பேதுரு மனம் கசந்து அழுதபோது மீட்டது உம்மக்கரை அல்லவா. மறுதலித்த பேதுரு மனம் கசந்து அழுதபோது மீட்டது உம்மக்கரை அல்லவா. சபையை உடைத்த பவுலையும் சந்திக்கவில்லையா, கடைசி நேரம் கள்வனையும் மீட்கவில்லையா. சபையை உடைத்த பவுலையும் சந்திக்கவில்லையா, கடைசி நேரம் கள்வனையும் மீட்கவில்லையா. எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறை உள்ளவரே, இந்த நிலையிலும் எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசு வல்லவர். ஓ, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறை உள்ளவர். நான் இருக்கிற இந்த நிலையிலும் எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே. ஓ, எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறை உள்ளவரே. ஓ, எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசு வல்லவரே. எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறை உள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே. அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே. அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீங்க மட்டும்தான். என் மேல கரிசனை உள்ளவர், அக்கறை உள்ள தெய்வம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை நேசிக்க நீங்க மட்டும்தான். அக்கறை உள்ள தெய்வம், வேற யாருண்டு? அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே. என் தாயை விட என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட, என் தாயை விட என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட. சொல்லுங்க, என் தாயை விட, என் தாயை விட என் தந்தையை விட எல்லாம் மாறி போகும். யாராவது நேசம் நீங்க மாத்திரதான், எல்லாம் மறைந்து போகும், எல்லாம் காணப்படாமல் போய்விடும். தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே. அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மேல ரொம்ப அக்கறை உள்ள தெய்வம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க அவர் என் மேல அக்கறையா இருக்கிறவன்னு? சொல்றவங்க மட்டும் நல்லா கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவருடைய அக்கறை நாம நிறைய நேரங்கள் என்ன பண்றது இல்லைன்னா பார்க்க முடியல.
நாம் என்ன பண்ணுறோம்னா அவருடைய அக்கறையை அப்படியே நம்ம கவனிக்காமல் நாம் எதையோ தேடி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், போய்கிட்டு இருக்கிறோம். சில நேரங்களில் கல்லால் எரியப்படுகிறோம், சில நேரங்களில் காயப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். ஆனாலும் நாம் என்ன பண்ணுறதுலன்னா அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அக்கறையை, அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற நேசத்தை, அவருடைய அன்பை பார்க்காததுனால தான் பாருங்கள், இளையகுமாரன் தகப்பனுடைய அன்பு அவனுக்கு என்ன பண்ணல, கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. ஒரு துளி அளவு கூட தகப்பன் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார், தகப்பன் என்னை எவ்வளோ நேசிக்கிறார், கொஞ்சம் கூட தகப்பனை குறித்து அக்கறை இல்லாத நிலையில் உலகத்தை தேடி எனக்கு தூரத்தில் இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதுதான் எனக்கு வேணும், இதுதான் எனக்கு தேவை, அதன் மேலே ஒரு அக்கறை, அதன் மேலே அதிக அக்கறை, அதன் மேலே அதிக நாட்டம். தகப்பனுடைய அன்பை விட்டு தூரம் போன இளையகுமாரன் என்ன பண்ணப்பட்டான்னா, காயப்பட்டான், அடிக்கப்பட்டான், நொறுக்கப்பட்டான், வேதனைப்படுத்தப்பட்டான். மறுபடியும் தகப்பனை தேடி வந்த பொழுது தகப்பன் மறுபடியும் அவனை அக்கறையோடு கூட அவனை அணைத்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தை தேடி நாம் சில நேரங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறோம், உலகத்தினால் காயப்படுத்தப்படுகிறோம். ஆனாலும் தகப்பன் ஒரு நாள் நம்மை காயப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. காரணம், அவர் நம்ம மீது அக்கறை உள்ளவராயிருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, இயேசு உங்க மேல ரொம்ப அக்கறையோடு இருக்கிறார். நீங்க அவரை நீங்க தேடாம இருக்கலாம், ஆனா அவர் உங்க மேல அக்கறை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த இயேசுவை நீங்க உண்மையா நேசிக்கிறீங்க? சும்மாலாம் சொல்லிடக்கூடாது. எல்லாரும் சொல்கிறாங்க, அதனால் கூட்டத்தோடு என்ன பண்ணக்கூடாது, கையை தூக்கி அல்லேலூயான்னு சொல்லிடக்கூடாது. உண்மையான இயேசப்பாவை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். கொஞ்ச நேரம் அந்த தேவனுடைய அன்பை நம்ம ருசிக்க போகிறோம், அந்த அன்பை நம்ம அனுபவிக்க போகிறோம். எவ்வளோ அன்பு, எவ்வளோ பெரிய பாசம். கிறிஸ்துவின் அன்பு மாத்திரம் அந்த உலகத்தில் இல்லாமல் இருந்தா இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருந்திருக்க மாட்டோம். என்னைக்கும் நம்ம அழிஞ்சு போயிருப்போம், என்னைக்கும் நம்ம அந்த உலகத்தில் இல்லாமல் போயிருப்போம். காரணம், எத்தனையோ முறை அவருக்கு விரோதமாக நம்ம துரோகம் செஞ்சுருக்கிறோம், பாவம் செஞ்சுருக்கிறோம். ஆனாலும் அந்த கிறிஸ்துவின் அன்பு இன்னைக்கும் நம்மளை நேசித்து கொண்டு இருக்கிறபடினால நம்ம செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து 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 மறுபடியும் நம்ம மேலே அக்கறையோடு, கரிசனையோடு, அன்போடு கூட நம்மை அவர் நேசித்து கொண்டு இருக்கிறாரு. அந்த நேசத்திற்கு ஈடு இணையாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்த நேசத்துக்கு இணையாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இன்னைக்கு எது எதெல்லாமோ நமக்கு அந்த நேசத்தை விட அதிகமாக நமக்கு தெரியலாம். கிறிஸ்துவின் அன்புக்கு இணையாக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அருமையான சகோதரனே, சகோதரியே, அப்படியே கிறிஸ்துவின் அன்பில் களிகூறும்படியா உங்கள் கண்களை மூடி உங்கள் இருதயத்தை அப்படியே திறந்து அவர் உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணும்படியாய், அவர் உங்களுக்குள்ள தங்கணும்னு சொல்லி நிறைய நேரம் விரும்புகிறார். நம்ம நிறைய நேரம் அவரை மிதித்து தள்ளிடுறோம் வெளியே. அவர் உங்களுக்குள்ள வரணும்னு சொல்லி விரும்புகிறார். ஆனால் நம்ம அவருக்கு இடம் கொடுக்கறதே கிடையாது. எதுக்கெல்லாமோ நம்ம இடம் கொடுத்து அவரை நம்ம விட்டு அவரை நம்ம விட்டு நம்ம விலகி போயிடுறோம். அவருடைய அன்பு நம்முடைய பார்வையில் பெருசா தெரியறதே இல்லை. கல்வாரி சிலுவையில நமக்காக இரத்த கோலத்தில் அவர் தொங்கினாரு, காயங்களை ஏற்றுக்கொண்டவராய். இந்த உலகத்துல யாருங்க நமக்காக அவ்வளோ வேதனைகளை சகித்திருக்கிறா? யாருங்க நமக்காக அவ்வளோ பாடுகளை ஏற்றிருக்கிறா? ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் மாறி போகும், எல்லாம் மாயை, எல்லாம் மாயை, அவைகள் மறைந்து போகும். ஆனால் கிறிஸ்துவின் அன்பு ஒன்றோ, அது நிலையானது, அது நித்தியமானது, அது நித்தியமானது, அது நிரந்தரமானது. மோசையை மறைத்து 3 மாதம் வரைக்கும் மறைத்து வைத்திருந்த தன்னுடைய தாய், அதுக்கு பின்னாடி முடியல, பிள்ளை அழ ஆரம்பிச்சிருச்சு. இனிமேலும் ஒழிச்சு வைக்க முடியாது. ஒருவேளை இனி நான் ஒழிச்சு வச்சிருந்தா என்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்துடும் சொல்லி நினைச்சாங்களோ என்னமோ தெரியல. ஒரு பெட்டியை ஆயத்தம் பண்ணி நதியில கொண்டு விட்டுட்டாங்க. அவ்வளவுதான் இந்த உலகத்தின் அன்பு, இந்த உலகத்தின் அன்பு அவ்வளவுதான். ஆனால் கிறிஸ்துவின் அன்பு அது மாறாது. அவர் அக்கறையோடு இருக்கிறார். மோசையை தாய் விட்டாலும் அவர் விடல. இன்னைக்கு உங்களை என்னை அவர் பிடிச்சு வச்சிருக்கிறார். நீங்க விட்டுட்டீங்க அவரை, நீங்க விட்டுட்டீங்க, ஆனா அவர் உங்களை விடல. அவர் உங்களை நேசிக்கிறா. அவர் உங்க மேல அக்கறையோடு கூட இருக்கிறா. அவர் உங்க மேல அன்போடு கூட இருக்கிறார். அதனாலதான் இந்த ஆராதனையில் அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்க நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, கர்த்தர் தான் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அவர் தான் உங்களை கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். நீங்க சாதாரணமா வரல. ஐயோ என் குடும்பத்துல என்ன கூப்பிட்டாங்க, எங்க அப்பா என்ன கூப்பிட்டாங்க, எங்க அம்மா கூப்பிட்டாங்க, அல்லது நான் வரலன்னா என் பாஸ்டர் என்ன கேட்பாங்க. அப்படி இல்லை, அப்படி இல்லை, நிச்சயமா இல்லவே இல்லை. கர்த்தரே உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். காரணம், அவர் உங்க மேல அக்கறை உள்ள தேவனாய் அவர் கடந்து வந்திருக்கிறார். Thank you Jesus. Hallelujah.
ஹalleluya. துதிங்க, வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரை பாருங்க. ஆண்டவரே, என் மேல எவ்வளோ அன்பு, என் மேல எவ்வளோ கரிசனை, என் மேல எவ்வளோ அக்கறை. ஆண்டவரே தகப்பனே, என்னை எவ்வளோ நேசிக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டவரே? அதுக்கு ஈடு இணையாக நான் என்ன செய்ய போகிறேன் டாடி? எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேன்? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? சொல்லுங்க, இதற்கு ஈடு, இதற்கு ஈடு. நான் அழும்போதெல்லாம் என் கண்ணீரை தொடச்சிங்களா ஆண்டவரே? இதற்கு ஈடு. நான் காயப்பட்ட பொழுதுல என் காயத்தை கட்டுனீங்களப்பா. இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேன்? உங்க கையை உயர்த்தி, எத்தனை அன்பு, எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? என் தகப்பனுடைய அன்புக்கு ஈடு இணையாக நான் என்ன செய்வேன்? இதற்கு ஈடு ஜீசஸ். இதற்கு ஈடு என்ன தருவேனா? சோர்ந்து போகும் வேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. நான் சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. அலச்சல்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். நான் வடிக்கிற கண்ணீர், என் படுக்கை, என் கட்டில் அது ஈரமாகி கொண்டிருக்க ஆண்டவரே. அதெல்லாம் கணக்கில் வச்சிருக்கிறீங்களே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. சேர்த்து வைத்து நன்மை செய்கிறவரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. அவர் ஆறுதல் செய்கிறவர். இதுதாங்க இயேசுவினுடைய அன்பு. அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எத்தனை அன்பு இயேசுவே, எத்தனை பாசம், எத்தனை அன்பு. இந்த உலகத்தினால நான் பட்ட வேதனை எல்லாம் போதும் ஆண்டவரே. ஈடு என்ன தருவேன்? உங்க அன்பு மாத்திரம் எனக்கு போதும். இதற்கு ஈடு என்ன தருவேன்? இதற்கு ஈடு என்ன தருவேன்? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? என்னை சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை இதுவரையிலும் என்னை சுமந்ததை நான் மறப்பேனோ? யோசேப்பு தகப்பனை விட்டு பிரிக்கப்பட்ட பொழுது 13 ஆண்டுகள் பயங்கரமான கண்ணீரின் பாதை, கண்ணீரின் பள்ளத்தாக்கு. தனித்தவனா நின்று கொண்டிருந்த யோசேப்ப கர்த்தர் விடல.
கர்த்தர் விடல. பைபிள் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் போத்திபார் வீட்டில் இருக்கும்போது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் சிறைச்சாலையில் இருக்கும்போது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் பார்வோனுடைய அரண்மனைக்கு சென்ற பொழுதும் கூட கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். எப்பொழுதும் அவர் யோசேப்போடு கூட இருந்தது போல இன்றைக்கு அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்க கூட இருக்கிறார். யோசேப்பு மேல எவ்வளவு அக்கறையோடு, யோசேப்பு அவன் குழியில தூக்கி போடப்பட்ட பொழுது அவன் மேல அக்கறையா குழிக்குள்ள இறங்கினவர், அவனை மறுபடியும் வெளியே கொண்டு வந்தவர். போத்திபாரின் வீட்டில் அடிமையாய் விற்கப்பட்ட பொழுது கூட அங்கேயும் கர்த்தர் அவனோடு கூட அவன் மேல் அக்கறையுள்ளவராய் அந்த எகிப்திற்கு யோசேப்பை தேடி கர்த்தர் சென்றார். சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பொழுது சிறைச்சாலையை தேடி யோசேப்பை தேடி கர்த்தர் சிறைச்சாலைக்குள்ள அவன் மேல அக்கறையோடு கூட சென்றாரு. அந்த அக்கறையுள்ள தெய்வம், அந்த கரிசனை உள்ள தெய்வம், உங்களை நேசிக்கிற, உங்களை உண்மையாய் உங்க மேல அன்பு வச்சிருக்கிற அந்த இயேசு ராஜா இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்க இருதயத்தை கொஞ்சம் அவருக்கு திறந்து கொடுங்க. இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, அருமையான வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். உன் இருதயத்தை அவருக்கு திறந்து கொடு. உன் இருதயத்தை அவருக்கு திறந்து கொடு. அவர் உன் மேல் அக்கறை உள்ளவராய் உன்னை தேடி வந்திருக்கிறார். உலகத்தை தேடி போக வேண்டாம். உலகத்தை தேடி போக வேண்டாம். ஒரு நாள் அந்தரத்துல உன்னை விட்டுரும், நடு வழியில உன்னை விட்டுட்டு போயிரும். கர்த்தர் ஒரு நாள் உன்னை விட மாட்டார். கர்த்தர் ஒரு நாள் விட மாட்டார். காரணம் அவர் உண்மை உள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் மாறாதவர். அந்த இயேசு கிறிஸ்து ஒருவேளை அன்றைக்கு ராஜாதி ராஜாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் அன்றைக்கு யோசேப்போடு கூட இருந்ததுனால ஒரு பெரிய உயர்வை யோசேப்புக்கு தந்தார். ஒரு பெரிய மேன்மையை யோசேப்புக்கு தந்தார். கூட பிறந்த சகோதரர்கள், தன் கூட இருக்கிற சகோதரர்கள் மறந்து போயிட்டாங்க, விட்டுட்டாங்க, குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க, வேதனைப்படுத்தினாங்க. அவன் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஆனா கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார், உயர்த்தினார், உயர்த்தினார். உன்னதத்திற்கே அவனை கொண்டு உயர்த்தினார். அந்த யோசேப்பின் மேல அக்கறை உள்ள தேவன் யோசேப்பு மேல மட்டும்தான் அக்கறையோடு கூட இருக்கிறாரா? இல்ல, இன்றைக்கு உங்க மேலையும் என் மேலையும் அவர் அக்கறை உள்ளவரா இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அந்த கிறிஸ்துவின் அன்பை கொண்டாடுங்க. என் மேல அக்கறை உள்ளவர் ஒருவர் இருக்கிறார். என் மேல கரிசனை உள்ள ஒருவர் இங்கே வந்திருக்கிறார். என்னை நேசிக்கிற தெய்வம் ஒருவர் இங்கே வந்திருக்கிறார். என் தாயை விட, என் தகப்பனை விட, ஏன் நான் யாரை ரொம்ப நேசிக்கிறனோ அவங்களை விட என்ன அதிகமா நேசிக்கிற ஒருவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? அந்த அன்பை நீங்க உண்மையா உணர்ந்தீங்கன்னா உங்களால பாடாம இருக்க முடியாது. அந்த கிறிஸ்துவின் அன்பை நீங்க அனுபவிச்சீங்கன்னா உங்களால பாடாம இருக்க முடியாது. என்ன தருவே? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பிலும் உன்னதமான, தூய்மையான, பரிசுத்தமான அன்பு என்ன தருவே? உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. நான் உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரம், உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. நான் உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. என் கால் தடுமாறும் பொழுது தோல் மேல ஏற்றி வச்சு என்னை சுமந்து செல்கிறவர். ஓ எஸ், தகப்பன் போல சுமந்து சென்றீரே. சொல்லுங்க, அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நான் தடுமாறும் போது, தடுமாறும் வேளையில் நன்றி அப்பா, நான் உங்களை நேசிக்கிற ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிற ஆண்டவரே. நான் தடுமாறும் போது என்ன சுமந்ததை நினைச்சு நான் நேசிக்கிற ஆண்டவரே. தகப்பன் போல
போல சுமந்து சென்றீரே. உங்க கைகளை உயர்த்தி எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். அன்பு ஆண்டவரே, உங்க அன்பு, அன்பு மாறாதருவேன் நான், உண்மையானது, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனை முந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, தனிமையின் பாதையில் தகப்பனை முந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி பாருங்க, அவருடைய முகத்தை தேடுங்க, அவருடைய சமூகத்தை நாடுங்க, ஆண்டவருக்குள்ள கழி கூறுங்க. உங்க காரியம் ஜெயமாய் முடியும். அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மை கேதுவாய் நடக்கிறது. ஓ எஸ், அவர் மேல் அன்பு கூறுகிற யாவருக்கும் நன்மைகள் நடக்கிறது. இப்பொழுது இந்த ஆராதனை வேளையில நன்மைகள் கடந்து வரட்டாண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மேல, ஓ உம்முடைய ஜனத்தின் மேல நன்மை கடந்து வருவதாக. எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன். எஸ், ஹல்லேலூயா. ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். உங்க அன்பு போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, உங்க நேசம் போதும் ஆண்டவரே. இயேசுவே, அன்றைக்கு பேதுரு சொன்னது போல ஆண்டவரே, உம்மை விட்டா நாங்கள் வேற எங்கே நாங்கள் செல்வோம்? காரணம், வாழ்வு தரக்கூடிய என் தேவன் நீர் அல்லவா, என்னை வாழ வைக்கிறவர் நீர் அல்லவா, என்னை வாழ வைக்கிறவர், ஓ எங்களை நடத்துகிறவர், எங்க மேல கரிசனை உள்ளவர் நீர் அல்லவா. உம்மை விட்டு நாங்கள் வேற எங்கே செல்வோம்? எங்களுக்கு வேற வழி இல்லையே. இதற்கு ஈடு என்ன தருவேன், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்லுங்க. நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். என்னை நேசிக்கிற என் தாயை விட, என் தகப்பனை விட என்னை அதிகமா என்னை நேசிக்கிற என் பரலோக தேவனே, நான் உம்மை நேசிக்கிறேன். நிறைய நேரங்கள்ல சொல்றீங்க, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு, அவர் என்ன கைவிட்டுட்டாரு, அவரு கூட என்ன நேசிக்கலையே, அவரு கூட என்ன நேசிக்கலையே. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, தெரியாம சொல்லிட்டு, ஆண்டவரே தெரியாம சொல்லிட்டு, ஆண்டவரே நிறைய நேரங்கள் உங்களை துக்கப்படுத்திட்டு, ஆண்டவரே உங்களை கஷ்டப்படுத்திட்டு, ஆண்டவரே அவர் என்னை கைவிட்டுட்டாரு, அவர் என்ன நேசிக்கலன்னு சொல்லி உங்களை நான் துக்கப்படுத்திட்டேன். ஆண்டவரே, என் மேல எவ்வளவு அன்பு, என் மேல எவ்வளவு அக்கறை, என் மேல எவ்வளவு கரிசனை. ஜீவனையே தருகிறத காட்டிலும் மேலான அன்பு ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. எனக்காக ஜீவனையே தந்தது நீங்க மட்டும் தானப்பா. நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே. எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல ஆண்டவரை நேசிக்கிறேன், இனி நான் பின்னாடி திரும்ப மாட்டேன், பின்னாடி திரும்ப மாட்டேன். ஒப்பு கொடுக்கிறவங்க அப்படியே முழங்கால் போடுங்க பார்க்கலாம்.
பின்வாங்க மாட்டேன். ஒப்பு கொடுக்கிறவங்க தேவ சமூகத்துல பின்பற்றுவேன். இப்பொழுது அர்ப்பணிக்கிறவர்கள் அப்படியே முழங்கால் படியிட்டு உங்க கண்களை மூடி, சின்ன பிள்ளைங்க வாலிபர்கள் எல்லாரும் கண்களை மூடிக்கோங்க. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் முடிஞ்சவங்க நீங்க முழங்கால் போட்டுக்கோங்க. கண்களை மூடி அப்படியே உங்க கரங்களை உயர்த்தி எவ்வளவு முடியுமோ கொஞ்சம் வலிக்கட்டும் பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட உங்களை சமர்ப்பிங்க, உங்களை சப்மிட் பண்ணுங்க. இப்போ முழுவதுமா உங்களை சரணடைய ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் உங்க சத்தத்தை உயர்த்தி நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டார். உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டார். இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. என்ன வந்தாலும் சரிப்பா, இனி நான் உங்களை விட்டு பின் வாங்க மாட்டேன்ப்பா. ஒருவேளை அன்றைக்கு பேதுரு ஏதோ ஒரு பயத்தின் நிமித்தமாக ஜனங்கள் எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க, ஒருவேளை நம்மளையும் கொலை செய்து விடுவார்கள் என்று சொல்லி ஏதோ ஒரு பயத்துல அப்பா மறுதலிச்சு போன பேதுரு மறுபடியும் வந்து நின்னார். ஆண்டவரே, இனி செத்தாலும் என் இயேசுவுக்காக, வாழ்ந்தாலும் அவருக்காக, இனி என்ன நடந்தாலும் சரி அவரை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்பா தகப்பனே தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு தன் ஜீவன் பிரியும் வரையிலும் உம்மை மறுதலிக்காம வாழ்ந்தாரே. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே ஒருவேளை பேதுருவை போல நானும் மறுதலிச்சு போயிட்டேன் ஆண்டவரே, நானும் உங்களை விட்டு தூரம் போயிட்டேன் ஆண்டவரே, உங்க அன்பை நான் உதறிட்டேன்ப்பா, அதை தூக்கி வீசிட்டு நான் போயிட்டேன் ஆண்டவரே, இளைய குமாரனை போல நானும் ஓடிட்டேன். இன்றைக்கு மறுபடியும் நான் திரும்பி வருகிறேன், இன்றைக்கு நான் மறுபடியும் வருகிறேன் ஆண்டவரே, இன்றைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இனி என்ன நடந்தாலும் நான் உங்களை விட மாட்டேன், இனி என்ன நடந்தாலும் நான் கர்த்தரை விட போறது இல்லைன்னு சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி முழுமையா கடைசி அவர் விசை ஒப்பு கொடுத்து நம்ம அப்படியே கர்த்தருடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். உண்மையா சொல்லுங்க, இருதயத்தை திறந்து உம்மையே நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே. இன்னொரு விஷயம், உம்மையே உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் ஹல்லேலூயா இயேசுவே உம்மையே நான் நேசிப்பேன், ஹல்லேலூயா நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் உம் சந்நிதியில் உங்க சமூகத்துல வந்து நிற்கிற ஆண்டவரே, நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டார். இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டார். இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே. பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, இந்த காலை நேரத்தில் அந்த கிறிஸ்துவின் அன்பிற்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.
எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், ஏற்றுக்கொண்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. அதுபோல இன்றைக்கு இந்த காலை வேளையில கர்த்தாவே எங்களையே உமக்கென்று நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. எங்களையே உமக்கென்று நாங்கள் அர்ப்பணித்து நிற்கிறோம் ஆண்டவரே. அதுவே நீங்கள் செலுத்தத்தக்க புத்தியுள்ள ஆராதனை ஆண்டவரே. கர்த்தாவே இன்றைக்கு எங்களையே ஜீவ பலியா உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்க அன்புக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உங்க அன்பு போதும், எங்களை நடத்துங்க. தொடர்ந்து உங்க பிரசனம் கர்த்தாவே எங்களை நடத்தட்டும், எங்களை ஆளுகை செய்யட்டும். என் மேல, என் குடும்பத்தின் மேல, என் சபையின் மேல, என் காரியங்கள் எல்லாவற்றின் மேலே கிறிஸ்துவின் அன்பு இன்னும் பலமாய் வெளிப்பட போகிறபடியால் ஸ்தோத்திரம். என்னை அர்ப்பணிக்கிறேன், தாழ்த்தி வெறுமையாக்குகிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.